ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்இண்ட் பேங்கோட டைகர் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டைகர் கிரெடிட் கார்டு நம்ம சூஸ் பண்ண முக்கிய காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் கணேசன் என்றவர் கேட்டிருக்காரு. ஸோ அதனால இந்த வீடியோவை நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ அவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்காக தான். இந்த கார்டில் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, போனஸ் என்ன இருக்குது, பெனிஃபிட் என்ன இருக்குது, ரிவார்டு என்ன இருக்குன்னு எல்லாமே நம்ம வந்து பிரித்து மேஞ்சிடலாம். ஸோ இந்த கார்டு பார்த்தோன்னா என்னையே நல்லா கவனிக்க வச்சிருச்சுங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்லாம் இருக்குது இந்த கார்டில். இந்த வீடியோட முடிவில் யாருக்கெல்லாம் இந்த கார்டு கரெக்டாக ஃபிட் ஆகணும் உங்களுக்கு நல்லா புரிய வரும். கிரெடிட் கார்டு டைப் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் கார்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது கேஷ்பேக் கார்டு நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு கேஷ்பேக்ஸாக திரும்பி வரும்ன்ற மாதிரி தான் இவங்க மீன் பண்ணுறாங்க. தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரி வாங்குற பர்சனாக இருந்தால் 4லேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேலரி பர்சனாக இருக்கணும். சம்டைம்ஸ் 3லேருந்து 5 லட்சம் இருந்தால் கூட கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால். ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 6 lakhs வரைக்கும் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணிருக்கணும். அப்புறம் வயசு வந்து 18க்கு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் ரெண்டுமே ஜீரோங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். நீங்கள் மெயின்டெனன்ஸ் பற்றியோ இல்லை ஆனுவல் சார்ஜஸ் பற்றி எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ வெல்கம் பெனிஃபிட் இங்கே கிடையவே கிடையாது. சம்டைம்ஸ் மேபி இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த கார்டு உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டோட கிடைக்க சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லையா, ஸோ அவங்க அதாவது ஃபினான்ஷியல் இயர் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும், அதாவது கிரெடிட் கார்டு நிறைய சேல் பண்ணிருக்கணும் ஒரு ப்ரெஷர் வரும் பார்த்தீங்கன்னா பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு, அப்போ இந்த கார்டு கொஞ்சம் ஆஃபரோட கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க். இப்போதைக்கு இவங்க விசா கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த விசா கார்டு வந்து இன்டர்நேஷனல் சப்போர்ட் இருக்கிறதால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதில் யூபிஐ சப்போர்ட் இருக்காது பிகாஸ் ஆஃப் விசா கார்டு. இதே ரூபே கார்டாக இருந்தால் உங்களுக்கு யூபிஐ சப்போர்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ். இவங்க வந்து 8 காம்ப்ளிமெண்டரி லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. அதாவது டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ். அதாவது இவங்க வந்து விசா கூட பார்ட்னர் பண்ணியிருக்கிறதால, ஸோ இந்த விசா டிபெண்டன்சி இருக்கிறதால இவங்களுக்கு வந்து 8 காம்ப்ளிமெண்டரி லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க இன்சைட் தான் இந்தியாக்குள்ள. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 காம்ப்ளிமெண்டரி அக்சஸ் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி பாஸ் ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களே அந்த ப்ரியாரிட்டி பாஸ் ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ரோல் ஆனதும் உங்களுக்கு வந்து 2 காம்ப்ளிமெண்டரி லான்ச் அக்சஸ் கிடைக்கும். அதாவது இன்டர்நேஷனலில். ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டலாக 10 காம்ப்ளிமெண்டரி லான்ச் அக்சஸ். ரியலாகவே இது மிகப்பெரிய நல்ல விஷயங்க. நான் இதை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்டா ஒரு ஜாயினிங் ஃபீஸ் ஆனுவல் ஃபீஸ் இல்லாத ஒரு கார்டுக்கு காம்ப்ளிமெண்டரி லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்கன்னா இது ரியலாகவே பாராட்டக்கூடிய விஷயம். நோட் பண்ணீங்க, இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஓகே. ஸோ இங்கே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6 ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஒரு தடவை ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போதும். ஸோ இதில் தாங்க ஒரு சின்ன இக்கு இருக்குது. இக்கு மீன்ஸ் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ நீங்கள் அப் டு 1 லட்சம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டுங்க. ஸோ இதே 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 2 ரிவார்ட் பாயிண்ட். இதே 2 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபாய்க்குள்ள ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 4 ரிவார்ட் பாயிண்ட். இதே 5 லட்சத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 6 ரிவார்ட் பாயிண்ட். ஸோ அதனால தான் இங்கே மீன் பண்ணியிருக்கிறது 1 to 6. ஸோ ஒரு தடவை ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். இதே நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 6 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இவங்க சாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, 1 லட்ச ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. எக்ஸாம்பிள் திங்க் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்குள்ள 1 லட்ச ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அந்த 3 மாசத்துக்கு உங்களுக்கு வந்து 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஓகே. இந்த 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா 40 பைசா இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 40 பைசா. ஸோ அப்படி பார்க்கும்போது 0.4 பைசானா ₹400 உங்களுக்கு வந்து கேஷாக உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அடுத்த ஒரு 6 மாசத்துல. ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 3000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.5 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அடுத்த ஒரு குவார்ட்டர்ல. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இது வரைக்கும் என்ன வந்துச்சு, 5 lakhs மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து 6 lakhs. இங்கே ஒரு 1000 ஸ்பெண்ட் பண்ணால் 6 lakhs. அதான் 6 lakhs போட்டிருக்காங்க. இந்த 1000க்கு 6 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்குது ஒரு தடவை ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது. அப்படி பார்க்கும்போது இங்கே 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. வருஷத்துக்கு நீங்கள் வந்து 6 lakhs ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 20,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இது வந்து பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, அதாவது வந்து கேஷாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ₹8,000 உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஓகே. ஸோ 6 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கு பாருங்க. ஸோ இருந்தாலும் ஓகே, ஒரு தடவை நீங்கள் ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது 1 லட்ச ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணும்போது ₹100க்கு 40 பைஸ் கொடுக்குறாங்கன்னு ஒரு நல்ல விஷயம் தாங்க.
ஸோ ஓகே ஃபைன் தான் என்னை பொறுத்த மட்டில். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே ஒரு ரிவார்ட் பாயிண்ட் வந்து 1.2 ஏர் மைல்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஏர் மைல்ஸ் மீன்ஸ் அது ஒரு பாயிண்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இவங்க வந்து விஸ்தாரா அந்த இன்டர் மைல்ஸ் கூட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. விஸ்தாரா அந்த இன்டர் மைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லைன் சர்வீசஸ். உங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க டிக்கெட் புக் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை நீங்க வந்து இந்த வெப்சைட்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 24,000 விஸ்தாரா பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பார்த்துங்க எந்த அளவுக்கு வேல்யூபிள்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 24,000த்துக்கு நீங்க டிக்கெட்டா புக் பண்ணிக்கலாம், இல்ல ரூம்ஸா புக் பண்ணிக்கலாம். ஸோ கிரேட் இல்ல. ஸோ இந்த இடம் பாருங்க, நீங்க வந்து வவுச்சரா கூட ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கேஷாவும் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஏர்லைன் டிக்கெட்ஸாவும் நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ வவுச்சர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வவுச்சர், டைனிங் வவுச்சர், என்டர்டைன்மெண்ட் வவுச்சர், ஸோ ஹோட்டல் வவுச்சர், அந்த மாதிரி நிறைய வவுச்சர் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த இண்டிசன் மூமெண்ட் வெப்சைட்டில் லாகின் பண்ணி என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ரெடம்ஷன் ஃபீ. எஸ் இந்த கார்டுக்கு ரிவார்ட் ரெடம்ஷன் ஃபீ இருக்கு. ஸோ எந்தெந்த கார்டுக்குலாம் இல்லை நீங்கள் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் இந்த கார்டு இல்லை. ஓகே ஸோ இந்த கார்டு இல்லைனா அப்போ இந்த கார்டுக்கு வந்து நம்ம ரெடம்ஷன் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஓகேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஆஃபர். இங்க வந்து 1 காம்ப்ளிமெண்டரி மூவி டிக்கெட் கொடுக்குறாங்க அப் டு 500 வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஒன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 2 புக் மை ஷோ டிக்கெட் கிடைக்கும். ஓகே ஸோ கல்ஃப் பெனிஃபிட் இருக்கு. ஸோ இவங்க 1 காம்ப்ளிமெண்டரி கல்ஃப் கேம் ஆர் கல்ஃப் லெசன் கொடுக்குறாங்க ஒரு குவார்டருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 4 உங்களுக்கு கல்ஃப் கேம் ஆர் கல்ஃப் லெசன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே இதெல்லாம் வந்து நார்மலாக ஜாயினிங் ஃபீஸ் அண்ட் தென் ஆனுவல் ஃபீ இல்லாமல் இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் கிடைக்கிறது நிஜமாவே ரேர் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் ஃபினான்ஷியல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு மாசத்துக்கு 3.83%. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் 83 காசு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இதே வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணாங்கன்னா 46%. அப்படி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 46 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே போடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா மாசம் மாசம் உங்களுக்கு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான ஜிஎஸ்டி அது வேற தனியாக போடுவாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஆன் டைமுக்கு பே பண்ணுற மாதிரி இருந்தால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க. இல்லைனா கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறதா கிரெடிட் கார்டு வந்து ஏடிஎம்ல கேஷ் வித்ராவே பண்ணாதீங்க. அது மிக மிக தவறான செயல். ஸோ ஒரு தடவை நீங்கள் நார்மலாக ஒரு 500 ரூபாய் வித்ரா பண்ணால் கூட உங்களுக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 10,000 ரூபாய்க்கு நீங்கள் இப்போ எடுக்கிறீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு 2.5% அவங்க சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த சார்ஜஸ் வந்து அவங்க மேக்ஸிமமாக இருக்கோ அதுதான் அவங்க எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏடிஎம்ல வித்ரா பண்றது ஆறவே நீங்க தவிர்க்கணும். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சார்ஜ்ங்க. ஸோ 1% ஃபியூல் சார்ஜஸ் வேவியர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து 400 to 4,000 அதுக்குள்ள நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணணும். 400 ரூபாய்க்கு கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, 4,000 ரூபாய்க்கு மேல அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு வேவியர் கிடையாது. ஸோ அதனால நீங்க இந்த லிமிட்ல நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்பெண்ட் பண்ணி மாசத்துக்கு 15,000க்கு மேல கிரெடிட் கார்டு வச்சு பெட்ரோல் எல்லாம் போலாதீங்க. அது நல்ல விஷயமும் கிடையாது ஆக்சுவலா. ஸோ பெஸ்ட் நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு 5,000க்குள்ள ஸ்பெண்ட் பண்றது அதை விட பெஸ்ட். அதாவது ஃபியூலுக்குன்னு சொல்றேன். ஓகே அதனால தான் நான் ஃபியூலுக்கு தனி கார்டு நான் வந்து கன்சிடர் பண்ண சொல்றேன். ஸோ என்னுடைய சேனல் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நான் ஃபியூல் கார்டு ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். 10க்கும் மேற்பட்ட வீடியோஸ் கார்ட்ஸ் பற்றி நான் போட்டிருக்கேன். கம்பாரிசன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என் சேனல் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ இவங்க வந்து பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க அப் டு 25 lakhs வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் கவரும் இருக்கு. ஸோ ஒருவேளை உங்க கார்டு தொலைஞ்சு ஃப்ராடல் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா, ஸோ இப்போ கார்டில் ஒரு 1,00,000 ரூபாய் லிமிட் இருக்கு. 1,00,000 ரூபாய்க்கு யாரோ ஃப்ராடல் ஆக்டிவிட்டி நடந்துச்சு, ஏதோ ஒருத்தன் ஏதோ ஆன்லைன்ல உங்களை வந்து ஃப்ராடத்தனம் பண்ணி உங்க காசு எடுத்துட்டாங்கன்னா, ஸோ இம்மிடியட்டா 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து கஸ்டமர் கேர் ரீச் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காசை அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க கன்சர்ன் சர்வீசஸ் தான். ஸோ இப்போ நீங்க ஃபாரின் போறீங்க, ஏதோ ஒரு துபாயோ ஏதோ ஒரு லொகேஷன் போறீங்க, அந்த இடம் உங்களுக்கு புது இடம் எதுவுமே தெரியாதுன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து டிராவல்லேருந்து எதனா ஈவென்ட் புக்கிங்லேருந்து இப்போ வேறு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க, எங்கேயோ துபாயில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த இடம் போய் நீங்கள் யாரையும் தேடி நீங்கள் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதாகும், இல்லை உங்கள் கெஸ்ட் யாரோ வராங்க அவங்களை ரிசீவ் பண்ணி ஹோட்டலில் தங்க வச்சு அவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்க திருப்பி போகிறவருக்கு எல்லா சர்வீசஸும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் ஸ்பெஷல் மூமெண்ட் கிஃப்ட் எதனா கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஸோ இவங்க எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் சார்ஜஸ் வேற லெவலில் இருக்கும். கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஏ ரோட் சைட் அசிஸ்டன்ஸ். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸில் ரோட்டில் கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏதோ டயர் வெடிச்சிருச்சோ இல்லை ஏதாவது வந்து கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சுன்னா, லைக் கார் ஸ்டார்ட் பண்ண முடியாமல், ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஏதோ கீ இஷ்யூ இல்லைனா எமர்ஜென்சி ஃபியூல் சப்ளை வேணும் உங்களுக்கு, இல்லை பேட்டரி சர்வீஸ் வேணும், ஸோ உங்களுக்கு அந்த கார் நகர்த்தவே முடியல, உங்களுக்கு வந்து டோவிங் சர்வீஸ் வேணும்னா ஸோ இந்த ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்கப். ஸோ
அதாவது நீங்க ஃபாரின் போறீங்க, அங்க போய் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.5% உங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மத்த கார்ட கம்பேர் பண்ணும்போது இந்த கார்டு பரவாயில்லன்னு தான் தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா மத்த கார்ட்ல 2.5% ஜெனரலாவே இருக்கும். 2.5 to 3.5 அப்படி இருக்கும். ஸோ இந்த கார்டுல 1.5 இருக்கிறது அதுவும் கொஞ்சம் நல்ல விஷயமா தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? இந்த கார்டுல எல்லாமே மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வெப்சைட் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம வீடியோ ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க பிடிஎஃப். ஓகேங்களா? கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இதை போயிட்டு நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது ஒரு பிடிஎஃப் ஃபைல் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுதான் வந்து அவங்களுடைய பேஜ். ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்க எல்லாமே கிளியரா கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இங்க பாருங்க நான் சொன்ன எல்லா விஷயமும் இதுல இருக்கும். ஓகே. கன்சர்ட் சர்வீசஸ், ஹோட்டல் புக்கிங், ஃப்ளைட் புக்கிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அசிஸ்டன்ஸ். ஸோ எஸ் எல்லாமே இருக்கு. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் இருக்கு. ஸோ இதில் போய் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லா கிரெடிட் கார்டுக்கும் இருக்கும். நீங்கள் எந்த கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணி அந்த கிரெடிட் கார்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் மூவ்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன்ல. ஓகே. இங்கே போய் தான் உங்கள் ரிவார்ட் ரிடம்ஷன் ஃபீஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்கள் கார்டு நம்பர்லாம் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், ஓகே இந்த இடம் பாருங்கள், வவுச்சராக இருக்கட்டும், ஓகே ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும், பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நீங்கள் போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் அதனுடைய வெப்சைட். ஸோ இதுதான் நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் கன்சிடர் பண்ணலாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்டைஸ்லாம் கன்சிடர் பண்ண அவசியமே கிடையாது. இப்போ வந்து கிரெடிட் கார்டு 10 வருஷமா யூஸ் பண்ணுறாங்க, அவங்களாம் அந்த கார்டை கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை. இப்போ தான் நான் வேலை சேர்ந்துருக்கேன், ஸோ இந்த மாதிரி கார்டு கிடைச்சா நல்லா இருக்குன்னா தாராளமாக அவங்களாம் இந்த கார்டு ஷோராக கன்சிடர் பண்ணலாம். இல்லை நான் மிட் ரேஞ்ச் லெவல் தாங்க, பரவாயில்லைங்க, ஆல்ரெடி அந்த ஒரு கார்டு இருக்குது, ஸோ அப்படின்னு சூஸ் பண்ணுற கூட செகண்டரி கார்டாக இது கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். என்கிட்ட லான்ச் ஆக்சஸ் இருக்கிறதால நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு இந்த கார்டு வேணுமா வேணாமான்னு. ஓகே. இந்த கார்டை நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டுன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம், லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ என் சேனல் பேஜை போயிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.